திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவர் திரு KM சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருகிறார். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இவ்வளவு பெரிய சான்றோர்கள் இருக்கின்ற சபையில் என்னையும் அழைத்து என்னை மேடையில் அமர வைத்ததற்கு கம்பன் கழகத்துக்கு எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேனாள் உச்சநீதிமன்ற நீதிபதி திருமதி வே. ராவ் சுப்பிரமணிய ஐயா அவர்களே, எங்கள் குரு, எங்கள் வழிகாட்டி, பெண்ணாடைத்துறையின் பீஷ்ம பிதாமகன் என்று எல்லோராலும் போற்றப்பட்டு இன்று இந்த திருப்பூர் இந்த பெண்ணாடைத்துறையில் இப்படி சிறப்பாக இருக்கின்றது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், இங்கு மட்டுமல்ல டெல்லியிலும் மற்ற எல்லா மாநிலங்களிலும் தெரியும் அளவிற்கு இந்த தொழிலை எடுத்து சென்ற எங்கள் குருநாதர் அன்பு அண்ணன் பத்மஸ்ரீ டாக்டர் சத்யவேல் அவர்களே, அவினாசி பெற்றுத்தந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் கூட கிடைக்காத ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம். நான் ராமராஜனை அடிக்கடி பார்க்குறப்பெல்லாம் சொல்கிறது அப்படி தான். நாங்கள் எப்படி சத்யவேல் அண்ணனை ஃபாலோ பண்ணி தொழிலை பண்ணமோ அதே மாதிரி எங்களை ஃபாலோ பண்ணி தொழில் பண்ணுற அடுத்த இளம் தலைமுறை நிறைய பேர் இருக்காங்கன்னா, நாங்கள் யங்டீன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் எங்கள் ஏற்றுமதியாளர் சங்கத்தில் பேசணும்னு ஒரு 3-4 மாதங்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அதுக்கு நாராயணன் அவர்களும் தேதி வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அப்படி ஒரு பல்கலைக்கழகத்தில் கிடைக்காத ஒரு அறிவை பெற்று இன்று இந்த தொழிலில் எனக்கெல்லாம் ஏன் இன்று உலகத்துக்கே ஒரு முன்னோடியாக விளங்கும் நாகராஜண்ணா அவர்களே, அதே போல எனது மாமா கை சுந்தரராஜன் அண்ணா மாமா, நான் வாழ்க வளமுடன் கிளாஸுக்கு போகிறதுக்கு முக்கிய காரணம் ஆடிட்டர் சிவாச்சலம் மூலியமாக தான் அந்த கிளாஸுக்கு போக ஆரம்பித்தேன். என்னை அந்த வாழ்க வளமுடன் இயக்கத்துக்கு முழுமையாக உள்ள கூட்டிகிட்டு போனதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் வனம் அமைப்பின் தலைவர் சுந்தரராஜ மாமா அவர்கள். அதே போல மேடையில் இருக்கும் ராமகிருஷ்ணன் அவர்கள், கிட்டத்தட்ட அவர் பேசும்போது சொன்னார் 15 வருஷமாக எனக்கு தெரியும்னு. எனக்கு அதே மாதிரி தான். நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவரை எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் அவர் இன்னும் இருக்கார். அவங்க பொண்ணு இன்னைக்கு பட்டிமன்றத்தில் பேச வர்ற அளவுக்கு வந்துட்டாங்க. கம்பனை பற்றியும் வாலியை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ராவணனை பற்றி பேசுறதுக்கு அவர்கிட்ட தான் கேட்கணும். பேசுனா கேட்டுகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் அவரை பற்றி வியந்து பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த நூலை எழுதியிருப்பது சால பொருத்தம். அந்த நூலை வெளியிடுறதுக்கு அவினாசியை சேர்ந்த ராமராஜன் உறுதுணையாக இருக்க அவினாசி கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அவர்கள் வெளியிடுறது இன்னைக்கு ரொம்ப ஒரு சரியான நிகழ்வு. அதற்கு மேதகு உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் கலந்துக்கிட்டது திரு சத்யவேலண்ணா சொன்ன மாதிரி இன்னைக்கு வரலாற்றில் முக்கியமான நாள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அடிக்கடி இங்கு நடக்க வேண்டும். அதில் எங்களை போன்ற தொழிலுள்ளவர்களும் பங்கு பெற வேண்டும். அதற்கு இந்த கம்பன் கழகம் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.